ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா உளுந்தங்கஞ்சி தான். இதை வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். ஏன்னா இது ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 100 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்தை வந்து 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறின உளுந்தை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இரநூத்தம்பது கிராம் வெல்லம், அரை மூடி தேங்காய், 6 ஏலக்காய். ஏலக்காவும் தேங்காயும் தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை வந்து எதில் நம்ம உளுந்தெல்லாம் வச்சுருப்போமோ அதில் வந்து அந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து டோட்டலாக 1.25 லிட்டர் நாங்கள் வந்து அந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி அந்த தண்ணியை வந்து சேர்த்து வச்சுருக்கோம். ஒன்றே கால் லிட்டர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் வந்து கேஸ் ஆன் பண்ணி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா இதை வந்து சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும். அதனால வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை வந்து உடச்சி தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நல்லா கொதிக்கிற டைமில் வெல்லம் தானாகவே கரைஞ்சிடும். அதனால நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. திரும்பவும் நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த டைமில் ஒரு அரை லிட்டர் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. திரும்பவும் திக்காயிடுச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 லிட்டர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ரொம்ப திக்காயிடுச்சு. அதனால் ஒரு அரை லிட்டர் மட்டும் திரும்பவும் தண்ணி சேர்த்துருக்கோம். பேலன்ஸ் இருந்த வெல்லத்தையும் இப்போ சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நூறு கிராம் உளுந்துக்கு டோட்டலாக 1.5 2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.